Hello friends, welcome back to my channel. என்னோட சேனலை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே என்னோட ஹார்ட்லி வெல்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் ஈஸியாக நாங்களே வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கின் கேர் ரொட்டீனில் மெயினாக 3 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங். இதோடு நாங்கள் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஸ்டெப்பும் ஆட் பண்ணிக்கொள்ள போகிறோம். அதை நான் வீடியோவோட எண்டிங்கில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கிளென்சர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஃபுல் ஆரஞ்சு எடுத்து பாதியாக கட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதில் ஒரு பாதியிலேருந்து ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நாங்கள் கிளென்சிங் பார்க்க போகிறோம். இதுக்கு நாங்கள் எடுத்து வச்ச ஆரஞ்சு ஜூஸ்லேருந்து ஒரு ஸ்பூன் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு ஸ்பூன் மில்க்கும் ஆட் பண்ணி கொள்ளுங்க. மில்க் வந்து ஒரு நேச்சுரல் கிளென்சர். இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. எங்களோட ஃபேஸை நாங்கள் டெய்லி கிளென்ஸ் பண்ண வேணும். அதுலேயும் ஒவ்வொரு நாளும் மார்னிங் அண்ட் ஈவினிங் கூட கிளென்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். எங்களோட ஃபேஸில் இருக்க டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இந்த கிளென்சிங் ஸ்டெப்பை செய்கிறோம். இப்போ இருக்கிற பொல்யூஷனுக்கு மாசுகள் எங்களோட ஸ்கின்னில் ரொம்பவே அதிகமாக படிகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நாங்கள் டெய்லி கிளென்ஸ் பண்ணலன்னு சொன்னால் அந்த டர்ட்ஸ் எல்லாம் எங்களோட ஸ்கின்லேயே தங்கி எங்களுக்கு பிம்பிள்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ், ஸ்கின் டார்க் ஆகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும். ஸோ நாங்கள் டெய்லி கிளென்ஸ் பண்ணுறது எங்களுக்கு ரொம்பவே நல்லது. கிளென்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஃபேஸை நீங்கள் வாஷ் பண்ணிக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்துக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நாங்கள் டோனர் பார்க்க போகிறோம். இந்த டோனருக்கு நாங்கள் எடுத்து வச்ச ஆரஞ்சு ஜூஸ்லேருந்து 2 ஸ்பூன் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கொள்ள போகிறோம். ஒரு ஸ்பூன் ரோஸ் வாட்டரும் ஆட் பண்ணி கொள்ளுங்க. இந்த ரோஸ் வாட்டர் எங்களோட ஃபேஸில் இருக்க pH லெவலை பேலன்ஸ் பண்ணுது. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு காட்டன் பேட் எடுத்து அந்த டோனரில் நல்லா டிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணி கொள்ளுங்க. இந்த டோனர் போடுறதோட மெயின் ரீசனே நாங்கள் கிளென்ஸ் பண்ணும்போது எங்களோட ஃபேஸில் இருக்க போஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆகின அந்த போஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் டோனர் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நாங்கள் சீரம் பார்க்க போகிறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கொள்ள போகிற ஸ்டெப்பே இதுதான். நாங்கள் சீரத்தை வீட்டிலேயே எப்படி செய்கிறேன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 3 ஸ்பூன் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் அலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் ஆல்மண்ட் ஆயிலும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்து ஒரு ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதை நீங்கள் 1 மந்த் வரை தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் சீரம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம்.
இதில் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கிற ஆல்மண்ட் ஆயில் எங்களுக்கு இந்த சீரம் அப்ளை பண்ணுறதால நேச்சுரலாகவே ஒரு க்ளோவிங் தன்மையை எங்களோட ஃபேஸுக்கு கொடுக்குது. அடுத்ததாக நாங்கள் ரொம்பவே முக்கியமான மாய்ஸ்சரைசிங் க்ரீம் எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு விட்டமின் சி டேப்லெட் ஒன்று எடுத்திருக்கிறேன். இது நல்லா பவுடர் பண்ணிக்கொள்ளுங்க. பவுடர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் விட்டமின் சி பவுடர் எடுத்துக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் நாங்கள் 1/2 ஸ்பூன் கிளிசரின் ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். அடுத்ததாக 2 விட்டமின் இ கேப்சூல் எடுத்துக்கொள்ளுங்க. எந்த க்ரீமாக இருந்தாலும் அதில் விட்டமின் இ கட்டாயம் இருக்கும். ஸோ நாங்கள் 2 விட்டமின் இ கேப்சூல் எடுத்துக்கொள்ளுவோம். லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் ஆட் பண்ணியிருக்கிற விட்டமின் சி டேப்லெட் எங்களோட ஃபேஸுக்கு நேச்சுரலாகவே ஒரு நல்ல கலரை கொடுக்குது. அதோட சன்டேன் இருந்துச்சுன்னா அதையும் ரெடியூஸ் பண்ணுது. எங்களோட ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷன், பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுது. இதில் ஆட் பண்ணியிருக்கிற கிளிசரின் எங்களோட ஃபேஸுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸை கொடுத்து எங்களோட ஃபேஸ் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த க்ரீமை கொஞ்சமாக எடுத்து உங்களோட ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணி 2-3 மினிட்ஸ் அப்படி நல்லா மசாஜ் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போது தான் இந்த க்ரீம் உங்களோட ஃபேஸோட நல்லா அப்சர்வ் ஆகும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே தவறாமல் டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களோட ஸ்கின்னில் நல்ல ஒரு மாற்றம் ஒன்று தெரியும். சீரம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. பட் கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங் கட்டாயம் டெய்லி செய்துட்டே வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் வரும்.